உங்க வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளியை நீங்க அன்போட வரவேற்கிறீங்க. ஆனா அவங்களே உங்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு கடைசியில கொன்னு போட்டு இதுக்கப்புறம் என்னோட வீடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏத்துக்கவே முடியாதுல. ஆனா இதே மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் வரலாற்று நடந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு இல்ல, ஒட்டு மொத்த நாட்டுக்கு. சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க சொர்க்க பூமியா பார்க்கக்கூடிய ஒரு நாடு எத்தனை அப்பாவி மக்களுடைய எலும்புகளால எழுப்பப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் ஸ்பெயின்ல இருந்து நான் இந்தியாவை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கப்பல் எடுத்துட்டு கிளம்புறான். ஆனா அவன் போய் இறங்கின இடம் இந்தியா கிடையாது, அமெரிக்கா கண்டத்துல இருக்க கரேபியன் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். என்னதான் வெளியாளுங்க தெரியாதவங்க ஊருக்குள்ள வந்தாலும் அங்க இருக்க பழங்குடியின மக்கள் இவங்களை அன்போட வரவேற்கிறாங்க, அரவணைக்கிறாங்க. அவ்வளவு அன்பான மக்களை பார்த்த இந்த கொலம்பஸ்க்கு அவங்களுடைய அன்பு தேவைப்படல, அவங்களுடைய மண்ணும் தங்கமும் வளமும் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? பாவம் அந்த பழங்குடியின மக்கள் நம்மளுடைய தோழன் தானே அப்படின்னு நினைச்ச ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பெண்களை வன்முணர்வு செய்வான்னு சொல்லி கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, அந்த பழங்குடியின மக்கள் பலவீனமா இருக்க ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கொலம்பஸோட படை என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா? அங்க இருக்க வளங்களை மட்டும் திருடினா போதாதுன்னு சொல்லி அங்க இருக்க மக்களை அடிமைத்தனப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம அந்த பழங்குடியின பெண்களை வேற நாட்டுக்கு கடத்தி கொண்டு போய் பாலியல் தொழிலுக்காக விற்பனை செய்யறான். அதை யாராச்சும் தட்டி கேட்கணும்னு வந்தா அவங்களுடைய மூக்கையும் கையையும் காலையும் வெட்டி போனான். அதையும் மீறி போனா கொல்லணும்னு நினைக்கிறான். சும்மாலாம் கிடையாது, பல நோய்களை பரப்பி விட்டு அந்த பழங்குடியின மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னு தீக்குறான். இப்படி கொஞ்சம் கூட காரணமே இல்லாம அங்க இருந்த 90% பழங்குடியின மக்களை கொன்னு தீக்குறான். கடைசியில அவனும் சந்தோஷமா சாகுறான். ஆனா இதோட கதை முடியல. இதுதான் ட்ரெய்லர்னு சொல்ற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்கான்ற ஒரு நாடே உருவாகுது. அந்த மோசமான கதையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ற ஃபாலோல தான் அது இருக்கு. சோ செகண்ட் பார்ட்ல உங்களை நான் சந்திக்கிறேன்.